கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன். இதை பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். கிளைமேட்னா என்னென்னு தெரியும் நமக்கு. தமிழில் காலநிலை. இயற்கை, தாவரங்கள். காலநிலைனா என்ன? வெதர், வானிலையினுடைய சராசரி. ஒரு இடத்துல வானத்தோட நிலை 30-35 வருஷமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதோட சராசரி. சரியா? ஒரு இடத்துல வானிலை தீர்மானிக்கிறவர் யார்? கிளைமேட்டை தீர்மானிக்கிறது யார்? வெரி குட். வெப்பம், அதையும் சொல்லலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த இடம் பூமியில் எந்த இடத்துல இருக்குது? கரெக்டா? ஈக்குவேட்டரா, டிராபிக்கலா, சரி சப்ட்ராபிக்கலா, மிதவெப்ப மண்டலமா, துருவ பகுதியா, அந்த மாதிரி. அப்புறம் என்னது? உயரம், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இந்த 2 பேரும் முக்கியமான காரணிகள். கரெக்டா? ஈக்குவேட்டர் இருந்தால் எப்படி இருக்கும்? வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும், வெயில் அடிக்கும். வெயில் அதிகமாக இருக்கும், மழை பெய்யும். அப்படியே வர வர ஈக்குவேட்டர்லேருந்து தள்ளி போக என்ன ஆகும்? மழை பொழிவு குறையும், எல்லாமே குறையும். சப்ட்ராபிக்கலாக இருந்தால் என்னவா இருக்கும்? அங்கே பாலைவனம் இருக்கும். சரியா? பருவக்காற்று, பருவக்காற்று பொறுத்து அங்கே கிளைமேட் தீர்மானிக்கப்படும். பருவக்காற்று தடுக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்கணும்? மழை இருந்துன்னா மழையை தீர்மானிக்கும். கேரளாவில் மழை கொட்டுன்னு கொட்டுது, தமிழ்நாட்டில் மழை இல்லை. என்ன காரணம்? கேட்டால் மரத்தெல்லாம் வெட்டிட்டாமானுங்க முட்டா பயிலுங்க. சரியா? காற்று வீசக்கூடிய முட்டா பயில்கள் அவன் தந்திரமாக தான் சொல்லி வச்சுருக்கிறான். ஏன்னா இங்கே ஆட்சியை பிடிக்கணும், ஏன்னா சூத்திரப்பை ஆட்சி செய்கிறான் அப்படின்னு. தென்மேற்கு பருவ காற்று இப்படி வீசுது. காற்று மோதக்கூடிய திசையில் மழை கொட்டுன்னு கொட்டும். அதை தாண்டி வந்துருச்சுன்னா காற்று கீழே இறங்கிடும். மலையிலேருந்து மேலேருந்து கீழே இறங்க என்ன ஆகும்? டெம்பரேச்சரு குறையும். சாரி, இன்க்ரீஸ் ஆகும். மேலேருந்து கீழே இறங்க. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சி போயிடும். ஸோ மழை பெய்யாது. அதனால தான் தூத்துக்குடி, ராமநாதபுரம்லாம் எப்படி இருக்கு? இந்த பக்கமே அதேமாதிரி தேனி, கம்பத்தெல்லாம் சாரல் மழை பெய்யும், மழை பெய்யாது. லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்கும். தென்மேற்கு பருவ காற்று வீசுதில்ல, மழை பெய்யாது, லைட்டாக தூரிட்டு மட்டும் போகும். பாட்டு கூட இருக்கே, தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசுதடி சாரல் இன்ப தூரல்னு வரும். வைரமுத்து எழுதியிருப்பார் பாட்டில். பார்ப்போம், இதை விட்டுருங்க. சமச்சீர் காலநிலை, அதுக்கு இன்னொரு பேர் பிரிட்டிஷ் காலநிலை. இதை கேட்டிருக்கான், நோட் பண்ணிக்கோங்க. சமச்சீர் காலநிலைனா வருஷம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும் கிளைமேட்டு. ஆனால் ஈக்குவேட்டர் கிளைமேட் இல்லை, அதை விட்டுருங்க, அது வேறு. ஈக்குவேட்டர் கிளைமேட்டு வருஷம் முழுவதும் லைட்டாக மழை பெய்யும், ரொம்ப வெப்பம் இருக்காது, இதாக இருக்கும். அதான் சமச்சீர். அதிக வெப்ப முடியாதாகவோ மிக குளிருடையதாகவோ இருக்காது. மெயினாக பிரிட்டிஷ். இங்கே இருக்கா? இங்கே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், துணை அயன உயரழுத்த மண்டலம். இங்கேருந்து காற்று இப்படி வீசிகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப குளிர் ஆகாது. அதேமாரி இங்கேருந்து என்ன, ஒரு கடல் நீரோட்டம் போகுதா, அது கதகதப்பாக கொடுக்கும். வருஷம் ஃபுல்லாகவும் மழை பெய்யும், கதகதப்பாகவும் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே வேறு மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பயங்கர குளிராக இருக்கும், இங்கே இதாக இருக்கும். அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் என்னது? பிரிட்டிஷ் காலநிலை. பிரிட்டிஷில் இருக்கிறனால அது பிரிட்டிஷ். சமச்சீர் காலநிலைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள். இந்திய காலநிலையில் எல்லா காலநிலையும் சரி பார்ப்போம். அச்சங்கள், கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ ஹைட்டு, கடல்லேருந்து எவ்வளோ தூரம் அமைஞ்சிருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும், வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹீட்டு ரொம்பலாம் வித்தியாசம்லாம் படாது.
ஈரப்பதம் அதெல்லாம் இருக்கும். அப்படியே உள்ள வேலூர் வந்துடுங்க, கடல்லேருந்து ரொம்ப தூரம். வெயில் காலத்தில் பயங்கர வெயில் அடிக்கும், குளிர் காலத்தில் பயங்கரமாக குளிர். இப்போலாம் நிறைய பனியும் பொழிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இதெல்லாம் கேள்வி. டெல்லி, கொல்கத்தா ரெண்டும் ஓரளவுக்கு ஒரே அச்சக்கோட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் தான் முன்ன பின்ன. ஆனால் டெல்லி பயங்கர குளிராக இருக்கும், கொல்கத்தா அப்படி இருக்காது. ஏன்னா அது கடற்கரையில் இருக்குது, கடல் ஓரமாக இருக்குது. டெல்லி கடல்லேருந்து தூரம், அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட். கண்ட காலநிலை, தீவிர காலநிலை, காண்டினென்டல் கிளைமேட். குளிர் காலத்தில் பயங்கர குளிர், வெயிலில் பயங்கர வெயில், ஹீட்டு. சரியா? அடுத்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பருவ காற்று வீசுதா இந்தியாவில்? நிலத்தோற்றம் அதான் கடல் மட்டம் தான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அப்புறம் ஜெட் காற்று, அதானே சார் ஜெட் காற்று அப்படின்னா? வளிமண்டலத்தில் உயர் எடுக்கலை, அடி எடுக்கலையே தான் உயரத்தில் அது ஒரு காற்று வீசும், நமக்கு தெரியாது அது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது, முழுசாக என்ன கண்டுபிடிக்கல. வளிமண்டலத்தோட உயர் அடுக்கில் இங்கே வீசிக்கிட்டு இருக்கும் இப்படி, இப்போல்லாம் அங்கே வீசிக்கிட்டு இருக்கும் இப்படி ஜெட் காற்று. கரெக்டாக அந்த மே ஜூன் வருதில்ல, தென்மேற்கு பருவ காற்று வீச போதில்ல. தென்மேற்கு பருவ காற்றோட காலம் என்ன? மே எண்டு, மே எண்டு அல்லது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும். அதிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் வீசும். தென்மேற்கு பருவ காற்று எங்கேருந்து எங்கே வீசும்? என்ன கோடு இது? என்ன கோடு இது? பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர். இங்கேருந்து வீசும், பசிபிக்கிலேருந்து வீசும் இப்படி, இங்கேருந்து. ட்ரேடு உண்டு. ஏன் லெஃப்ட் சைடாக போகுது? தென்னரை கோளத்தில் லெஃப்ட் சைடு தான் டிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்துருக்கோம். அது பூமியோட சுழற்சி, அது காரணம். அதுக்கு பேர் என்னது? கோரியாலிஸ் ஃபோர்ஸ். அந்த விதி பேர் என்னது? பெரல்ஸ்ரா. வெரி குட். இப்போ வடஅரை கோளம், இப்போ மே மாதம் இருக்குல்ல, மே மாதம் இங்கே வெயில் மண்டையை பழகுதா? இங்கே லோ ப்ரெஷர், வெயில் அதிகமாக இருந்தால் என்னது? லோ ப்ரெஷர். ஜூனில் தான் 21 இங்கே போடும். இங்கே மே மாதம்லாம் நம்மளுக்கு கிராஸ் ஆகி இங்கே போயிடும். சூரிய ஒளி செங்குத்தாக போகிறோம், ஜூன் 21 செங்குத்தாக அங்கே போடும். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ இங்கே லோ ப்ரெஷர். இங்கே மட்டும் இல்லை, பூமி முழுவதும், இங்கே பூமியில் இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக லோ ப்ரெஷர் தான் இருக்கும். நம்ம இந்தியாவை மட்டும் பார்க்குறோம். இங்கே போயிட்டு இந்த இடத்த போய் அடைய போகுது, இங்கே தான் போகுது ஆக்சுவலாக. பட் வட அரை கோளம் கிராஸ் ஆனால் பூமியோட சுழற்சினால என்ன ஆயிரும்? இப்படி போகாத்து இப்படி திரும்பிடும். வட அரை கோளத்தில் வலதுபுறம் திரும்பும். இங்கே தான் போகணும் அது ஆக்சுவலாக. வட அரை கோளம் கிராஸ் ஆகிடுச்சா ரைட் சைடு திரும்பிடும். அங்கே அரபிக்கடலில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரும், அப்படி சைங்கன்னு வரும். நம்ம ஊரில் வெப்பம் அதிகமாக, செப்டம்பர் வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கா, அப்போ வரைக்கும் இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும். அது வரைக்கும் இந்த காற்று இங்கே வீசிக்கிட்டே இருக்கும். மழை கொட்டுன்னு கொட்டும். எங்கெங்கெல்லாம் மழை இருக்கோ அதில் மோதி மேலே ரைஸாகி மழை கொட்டுன்னு கொட்டும். ஒரு வேளை இமயமலை இல்லைன்னா என்ன ஆகும்? ஜெயின்னு காற்று நேரம் அங்கே வேறு எங்கேயாவது போயிடும். இங்கெல்லாம் லோ ப்ரெஷர் தான், அங்கே சீனாலாம் அங்கே போயிடும். அப்படி தான் கேரளாவில் இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையா, இது நர்மதா, தபதி, சரி விந்தியா, சாத்புரா, இங்கெல்லாம் மவுண்டெயின். காற்று இப்படி வீசும். மேற்கு தொடர்ச்சி மலை இந்த காலையில் செம்ம மழை பெய்யும். மேலே ரைஸாகி கீழே இறங்கி அப்படி ஓடிடும். வரும்பொழுது இங்கே எங்கெங்கெல்லாம் மழை இருக்கோ அங்கே லைட்டாக மழை பெய்யும். சேலத்தெல்லாம் மழை பெய்யும் தென்மேற்கு பருவ காட்டுறப்போ. சேலம், அப்புறம் இந்த திருவண்ணாமலை, இங்கெல்லாம் நல்லா மழை பெய்யும். ஏன்னா இங்கெல்லாம் மவுண்டெயின் இருக்குல்ல, கிழக்கு தொடர்ச்சி மலை, அங்கே அப்படியே கிராஸ் ஆகி போகும்.
இங்கேருந்து கிராஸ் ஆகி போய் வங்காள விரிகுடாவில் என்ன பண்ணும், ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு அப்படியே போகும். இந்த முட்டுச்சந்து இங்கே இருக்குது பாருங்கள், மலை என்னது சிறப்புஞ்சி. அதை தாண்டி போயிடுச்சுன்னா அங்கேயும் இமயமலை இருக்குது, அங்கே நல்லா ரவுண்டு கட்டி கொட்டும். அதான் பிரம்மபுத்திராவில் வெள்ளம். எத்தனை மாதம் வீசும்? ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். தென்மேற்கு பருவ காற்று எங்கே முதல்ல ஸ்டார்ட் ஆகும்? படத்தை பார்த்தே சொல்லலாம். அரபிய கடலில் எங்கே மழை பெய்யுது? எப்படிங்க மழை பெய்யும்? கேரளாவில் அங்கே பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டார்ட் ஆகிரும். எங்கே? அந்தமான் நிக்கோபார். அங்கேனா வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும், அது வேறு. ரைட். ஜெட் காற்றை பற்றி தான் பேச வந்தோம். ரைட். இப்போ என்ன ஆகுனா, கரெக்டாக அந்த மே எண்டு ஜூன் வரைக்கும் என்ன ஆகும், இந்த ஜெட் காற்று நம்ம இந்த இடத்துல வீசிக்கிட்டு இருக்கோம். உயரமான இடத்துல, உயரத்தில், கீழே அடுக்கெல்லாம் கிடையாது, மேகத்துக்கெலாம் மேலே. கரெக்டாக அந்த ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது அது இங்கே போயிடும், இங்கே போயிடும். அப்போ இது மறைமுகமாக இந்த ஜெட் காற்றுகள் இந்த பருவமழையை கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணன்றாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் முடிஞ்சவுடனே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் திரும்ப இந்தியா பக்கம் வந்துடும். வடகிழக்கு பருவக்காற்று வீசுதில் அப்போ இந்த பக்கம் வந்துடும். இந்த ஜெட் காற்றுகள் தான் வட இந்தியாவில் குளிர் காலத்தில், இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இமயமலையெல்லாம் பனி கொட்டுது, டிவியில் பார்த்துருப்பீங்க விளம்பரம், நியூஸில். இந்த மத்திய தரைக்கடல் இருக்குல்ல, அங்கேருந்து காற்று இங்கே வீசுது. இந்த மத்திய தரைக்கடல்லேருந்து இந்தியா மேலே டிசம்பர் ஜனவரியில் லைட்டாக மழை கொட்டும், லைட்டாக மழை பெய்யும், லைட்டாக. அது இமயமலையில் மோதி இமயமலை இதெல்லாம் என்ன பண்ணுவோம், பனி பொழிவு இருக்கும், இமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம். அதுக்கு யார் காரணம்? அந்த ஜெட் காற்று தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெட் காற்றுனா என்ன சார்? வளிமண்டலத்தில் உயரடுக்கில் வீசக்கூடிய காற்று. அது எதை தீர்மானிக்குது? இந்தியா மேலே வீசக்கூடிய, இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் பருவ காற்று வீசுகிறத தீர்மானிக்கிறவர் ஜெட் காற்றும் அப்படின்னு லைட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கன்ஃபார்மாக தெரில. அதெல்லாம் இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது. அச்சங்கள் நமக்கு தெரியும். இந்தியா எங்கே இருக்குது? 80 டிகிரி, 8 டிகிரியிலேருந்து 37 வரைக்கும் இருக்குது. 8 டிகிரியிலேருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 டிகிரிலேருந்து 23 வரைக்கும் என்னவாக இருக்கும்? வெப்பமண்டலம். 23 ஒட்டி இருந்தாக்கா துணை வெப்பமண்டலம், டிராபிக்கல், சப் டிராபிக்கல். அதுக்கு மேலே போயிட்டானா மித வெப்பமண்டலம். அப்புறம் மலையை சேர்த்திக்க வேண்டியதுதான். இமயமலை எங்கே இருக்குது? மித வெப்பமண்டலத்தில் தான் இருக்குது. அதனால தான் பயங்கர குளிர், பனிப்பொழிவு இமயமலை. மவுண்ட் ஆஃப் ஸ்னோ அங்கே நம்ம பேசுனது. 23 டிகிரி அச்சமானது கடகரேகை நாட்டை இரு சமபங்காக பிரிக்குது. ஆமாவா? முன்னாடி போட்டோம். இந்த எந்தெந்த மாநிலத்தை மேலே போகுதுன்னு பார்த்துக்கங்க. கொஸ்டின் அது கேட்டிருக்கான். எத்தனை மாநிலத்து மேலே போகுது கடகரேகை அப்படின்னு. அப்போ 23 டிகிரிக்கு மேலே வேறு மாதிரி, 23 டிகிரிக்கு அந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகள் ஆண்டு முழுவதும் வெப்பம் அதிகமாக இருக்கும். மிக குளிரற்ற சூழலும் இருக்கும். ரொம்ப குளிர்லாம் இருக்காது. வட இந்தியாவில் குளிராக இருக்கா? வண்டி ஓட்ட முடியல, வாகனம் ஓட்ட முடியல, பயங்கர குளிர், மைனஸ்க்கு போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவானுங்க. நியூஸில் வரும் பாருங்க. இப்போது அடுத்தது கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதி மிதவெப்ப காலநிலையை கொண்டுள்ளது. உயரம் ஆமாவா? இப்போ நம்ம ஊரே இருக்குது சேலம். சேலத்துக்கு பக்கத்தில் தான் ஏற்காடு இருக்குது. சேலம் தான் ஏற்காடு, சேலத்துக்குள்ளே தான் இருக்குது ஏற்காடு. ஆமாம் தானே? கோயம்புத்தூராவது ஊட்டியாவது என்ன பண்ணணும்? மேட்டுப்பாளையத்துலேருந்து ரொம்ப தூரம் போகணும், போய் தான் மேலேயே ஏறணும். நம்ம சேலம் சிட்டிக்குள்ளேயே கிடக்குது ஏற்காடு. நிறையா பசங்களாம், வயசு பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பஜ்ஜி சாப்பிட அங்கே போயிட்டு வருவானுங்க சாயந்தரத்தில். நாங்களாம் அப்படி தான் போவோம் அப்போ. இப்போ இல்லை, சாயந்தரம் போய் பஜ்ஜி சாப்பிட்டு இங்கே இறங்கிடுவாங்க.
அப்போ எப்படி இருக்கணும்? இதே கிளைமேட் தானே இருக்கணும். ஆனால் அங்கே குளிராக இருக்குது. என்ன காரணம்? உயரம். சேலம் பார்த்தீங்கன்னா 300-400 மீட்ரு தான் ஹைட் இருக்கும் கடல் மட்டத்துலேருந்து. அது 1500 மீட்டருக்கு மேலே ஹைட். கடல் மட்டத்துலேருந்து மேலே போக என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறையும். வளிமண்டலத்தில் ஒவ்வொரு நார்மல் லேப்ஸ் ரேட்டு பார்த்தோமா எவ்வளோ? 1000 மீட்டருக்கு மேலே, ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு மேலே போக எவ்வளோ டெம்பரேச்சர் குறையும்? 6.5 டிகிரி செல்சியஸ். நார்மல் லேப்ஸ் ரேட். அதனால் சமவெளியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். மேலே போகப்போ என்ன ஆகும்? அதேமாரி பாருங்கள், தருமபுரி குளிர் அதிகமாக இருக்கும். சேலத்தோட தருமபுரி என்ன இருக்குது? உயரம் அதிகம். பீடபூமியா? தருமபுரி பீடபூமி. பாராமகால் பீடபூமி. தருமபுரி பீடபூமிக்கு இன்னொரு பேர் என்னது? பாராமகால் பீடபூமி. ரைட். உதகை அதேமாரி பாருங்கள். ஊட்டி எங்கே இருக்குது? நம்ம சேலம் எங்கே இருக்குது? ஊட்டி அதோட கீழே எங்கே இருக்குது? ஈக்குவேட்டர் பக்கத்தில். அது குளிராக இருக்குது. என்ன காரணம்? உயரம் தான் காரணம். அங்கேயும் சேம் வெயில் தான் அடிக்கும். பட் ஹைட்டுனால ஏன் குளிராக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். க்ரீன் ஹவுஸ் கேஸு மேலே போக போக டென்சிட்டி கம்மியாக இருக்கும். வளிமண்டலத்தோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். மேலே போகப்போ க்ரீன் ஹவுஸினுடைய நம்பர்ஸும் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க ஹீட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அதான் காரணம். சரியா? டென்சிட்டி மெயினாக. வளிமண்டல அடர்த்தி குறைவு. கடல் மட்டத்துலேருந்து மேலே போகப்போ என்ன? வளிமண்டல அடர்த்தி குறையும். கடல் மட்டத்தில் அதிகமாக இருக்கும். H2O மாலிகுல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். எங்க? மலையை கொட்டினது. நீங்கள் அதே ஏற்காட்டில் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, குளிராது. நல்லா தெரிஞ்சு அங்கே ஊரில் உள்ளவங்களை போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. மேகமூட்டை வந்துச்சுன்னா குளிராது தம்பிம்பாங்க. என்ன காரணம்? மேகமூட்டை இருந்தாக்கா அங்கே ஹீட் அதிகமாயிடும். நம்ம H2O மாலிகுலையும் ஹீட்டையும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோம். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் வேறு வேறு. சரியா? ஏற்காட்டில் வசிக்கிறவங்கள கேட்டு பாருங்கள். ரொம்ப மிஸ்ட் வந்துட்டால் குளிராது, சொட்டெல்லாம் கழட்டி போட்டுருவாங்க. அடுத்தது உதகை தென்னிந்தியாவின் இதர மலை வாழிடங்கள் இமயமலையில் அமைந்துள்ள முசோரி, சிம்லா சமவெளிகளை விட மிக குளிராக இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை 35 டிகிரியாக இருக்கும். சரியா? உதகையில் பார்த்தோம்னா 2240 மீட்ரு உதகமண்டலம் வெப்பநிலையை கண்டறிய. அதை பார்த்துக்கங்க நீங்களே. கம்மியாகும். ஒவ்வொரு நீர் மீட்டருக்கும் என்ன பண்ணுங்க? 1000 மீட்டருக்கும் எவ்வளோ குறைக்கணும்? 6.5 குறைங்க. இப்போ என்ன வச்சுக்கலாம்? 6.7 மீட்டரா? 2000 போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளோ குறைஞ்சிடும்? 13. அதுலேயே 13 குறைஞ்சி போச்சு. 13 குறைஞ்சிருச்சுன்னா எவ்வளவு? 22 டிகிரி செல்சியஸ். இது சராசரி வெப்பநிலை தான். இப்போ உதகையில் 20, இன்னொரு 200 சில்லரை இருக்குல்ல, அது கொஞ்சம் குறைக்கணும். அப்போ 6.5ல் 4ல் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா 1000ல் 240 எவ்வளவு? 4ல் ஒரு பங்கு. இதில் 4ல் ஒரு பங்கு எடுத்தால் எவ்வளோ வரும்? 1.5. அப்போ 20 டிகிரி செல்சியஸ் சராசரி. இன்றைக்கி குளிர்தா சேலத்தில்? எவ்வளோ டெம்பரேச்சர் இன்றைக்கி? 29 டிகிரி செல்சியஸுக்கே குளிருது. அப்போ 20 டிகிரி செல்சியஸ் எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு தான் இருக்கும். சரியா? ரைட். பிரேக் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா பேசிக் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது செம்ம ரீகால் ஆகும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரிலேட்டட் புரிஞ்சிட்டிங்களா? இது ரிலேட்டட் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். படிக்க தேவையில்லை, டெய்லியும் உட்காந்து படிக்க வேண்டாம். சரியா? ரைட். பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு. அதான் கடலில் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? ரைட். கடல்ல இருந்து தொலைவு. கடலுக்கு பக்கத்தில் இருந்தாக்கா மாடரேட்டாக இருக்கும். ஏன்னா பகலில் கடல் காற்று வீசும். பார்த்தோம் இல்லையா?
லேண்ட் ப்ரீஸு, சீ ப்ரீஸ், கடல்லேருந்து வீசும். இரவில் அப்படியே உள்ட்டா நிலக்காற்று வீசும், மாற்றி மாற்றி வீசும். இப்போ மாட்ரேட்டாக இருக்கும். இந்தியாவின் பெரும்பகுதி குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடலிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. தீபகற்ப இந்தியா ஆமாவா, இதெல்லாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அதே டெல்லிலாம் வந்து கடல்லேருந்து ரொம்ப தூரம். அதனால் பயங்கர குளிர் இருக்கும், பயங்கர வெயில் இருக்கும். காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டிருக்கும். எங்கே? தீபகற்ப இந்தியா. குளிர்காலம் குளிரற்று காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலை இருக்கும். எங்கே? தீபகற்ப இந்தியாலாம் இது வரைக்கும். அதே அங்கெல்லாம் பயங்கர டேஞ்சர். கடல்களின் ஆதிக்கமின்மை காரணமாக மத்திய மற்றும் வட இந்தியா வெப்பநிலை பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளது. எங்கே? இங்கெல்லாம் குளிர் காலத்தில் பயங்கர குளிர், வெயில் காலத்தில் பயங்கர வெயில். பார்த்திங்கன்னா தெரியும், உத்தரப்பிரதேஷ், பீகார், டெல்லிலாம், மத்திய பிரதேசம் சம்மர் வந்துச்சுன்னா மே மாதம்லாம் ஏகப்பட்ட பேர் வெயிலில் செத்து போயிடுவோம். இப்போ குளிர் காலத்தில் ஏகப்பட்ட பேர் செத்து போயிடுவோம். நியூஸ் வரும் பாருங்கள். என்ன காரணம்? கடல்லேருந்து தூரத்தில் இருக்குது. இங்கே கோடையில் கடும் வெப்பமும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிலவும். கொச்சி கடற்கரை பகுதி அமைந்திருப்பதால் இதன் வருடாந்திர சராசரி வெப்பமே எவ்வளவு? வெறும் 30 டிகிரி செல்சியஸ். மாறாக கடற்கரை வெகு தொலைவில் உள்ள புதுடில்லி வருடாந்திர சராசரி வெப்பநிலை 40% அதிகமாக உள்ளது. கடற்கரை பகுதியில் காற்றில் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது. ஈரப்பதம் இருந்தால் என்ன இருக்கும்? மழை பொழிவு இருக்கும். கடல்லிருந்து வீசக்கூடிய காற்று. கடற்கரைக்கு அருகிலுள்ள கொல்கத்தாவில் மழை பொழிவு 119 சென்டிமீட்டர் ஆகும். உள்பகுதி அமைந்திருக்கும் ராஜஸ்தான் 24 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். இங்கே இது ராஜஸ்தான், பக்கத்தில் இருக்க கொல்கத்தா. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒரே லேட்டிடியூட்னால எடுத்துருப்பாங்க. அடுத்து பருவக்காற்று. ஆமாவா, இந்தியாவுடைய பருவக்காற்று எது? தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன்லேருந்து செப்டம்பர், பட் ஸ்டார்ட் ஆகிறது மே எண்டில் கூட ஸ்டார்ட் ஆகும். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்குமே வச்சுக்கலாம். சரியா? ஜூன் மாதம் சூரிய ஒளி செங்குத்தாக விழுகும். அப்போ தான் என்ன ஆகும்? லோ ப்ரெஷர் பெல்ட்டு. மே மாத இறுதியில் முடிவடைகிறது. சரி, மே மாதத்தில் கோடை காலம் முடிஞ்சிடும். பிப்ரவரியிலேருந்து வெப்பம் அதிகமாக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். மார்ச், ஏப்ரல் மேலே பயங்கரமாக இருக்கும். மே எண்டில் பருவக்காற்று வீச ஆரம்பிச்சிடும். மேகம் வந்து மூடி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வெப்பம் குறையும். ஏப்ரல் மே தான் இது சம்மர், கோடை காலம். அதுவும் கோடை காலம் தான், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம். பட் க்ளவுடு ஃபார்ம் ஆகிறதுனால சூரிய ஒளி கம்மியாக படும், வெப்பம் குறையும். ஆமாம். தென்மேற்கு பருவக்காற்றின் தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறையும். க்ளவுடு ஃபார்ம் ஆகுது, மழை பெய்யறதுனால வெப்பம் குறையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மழை பெஞ்சால் வெப்பம் அதிகமாகும். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமான மற்றும் கனமழை பொழிகிறது. எங்கே? தென்மேற்கு பருவக்காற்று. இதே போல் தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறது. இப்போ வடகிழக்கு பருவக்காற்றா? தென்கிழக்கு இந்தியா, இங்கே ஆந்திரா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் கர்நாடகா வரைக்கும் மழை பெய்யும். மேட்டூர் டேம் ரொம்பிருச்சா இல்லையா? திரும்பவும் ரொம்பிருச்சா? 120 தொட்டுருச்சா? அங்கே வரைக்குமே போகும். ஏன்னா அங்கேருந்து வீசுதில் வட இந்தியாலாம் வறண்டு காணப்படும். அங்கேருந்து காற்று வெளியில் வீசும். வடகிழக்கு பருவக்காற்று இங்கேருந்து வீசும் வெளியில். இப்படி அதான் ரீட்ரீட்டிங் மான்சூன்பாங்க. திரும்ப வருது. அப்போ அங்கே உள்ள ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அது இங்கே நம்ம தமிழ்நாடு கிராஸாக இப்படி போகும். வங்காள விரிகுடாவில் என்ன பண்ணும்? ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே போய் அதே டைமில் தான் என்ன ஃபார்ம் ஆகும்? சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். இங்கே வீசும். அரபிக்கடலில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகாதா? ஃபார்ம் ஆகும். இப்போ கூட ஃபார்ம் ஆகலாம். ஆனால் அது அங்கே போய் அடிக்கும். ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்றில் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளில் போய் அடிக்கும்.
அதேமாதிரி தென்மேற்கு பருவ காற்றில் ஃபார்ம் ஆகும், அப்போ கேரளாவில் அடிக்கும். நியூஸ் வாட்ச் பண்ணி பாருங்கள். மொட்டையாக பிளாங்காக புத்தகத்துலேயே முடிக்காதீங்க, அங்கேயே. அடுத்தது, வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டல தன்மையை குறிப்பதாகும். வானிலை தற்போதைய நிலை. காலநிலை என்பது 30-35 ஆண்டுகளின் சராசரி. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நிலத்தோற்றம். வளிமண்டல அழுத்தம் காற்றின் திசை மற்றும் மலையளவை பெருமளவை பாதிக்கிறது. நிலத்தோற்றம். இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது. ஆமாவா, பார்த்தோமா முன்னாடியே. அங்கேருந்து வரக்கூடிய காற்று தடுக்குது. இல்லைனா என்ன இது பனி பிரதேசம். அங்கேருந்து குளிர் காலத்தில் இப்போ அவ்வளோதான், வெயில் வாட்டி வதைக்கும். சரி, வெயில் குளிர் பயங்கர வாட்டி. இன்னும் வட இந்தியாவில் இப்போ ஆல்ரெடி குளிர். அங்கேருந்து துருவ பகுதியிலேருந்து வீசுகிற காற்று வீசினா என்ன ஆகும், இன்னும் குளிராயிடும். அது தடுக்குது. இதனால் குளிர்காலத்தில் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. குளிர் கம்மியாக இருக்குன்றான், வேறு ஒன்றும் இல்லை. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு சரிவு பகுதியில் கனமழையை பெறுகிறது. கேரளா கதை இந்த கதை. தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி முடிய மேற்கு பகுதியில் செம்ம மழை வெளுத்து வாங்கும். கிழக்கு பகுதி அப்படி கிடையாது. மாறாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டின் பெரும்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ளதால் அதை காற்று மோதா பக்கம் லீவர்ட் சைடு மிக குறைந்த அளவு மழையை பெறுகிறது. இந்த பகுதி எல்லாம் மத்திய பிரதேசத்துலேருந்து எடுத்துக்கோங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு புத்தகத்திலே போட்டிருக்கானா. என்ன காரணம்? மலை மறைவு பிரதேசம் லீவர்ட் சைடு. மரத்துக்கும் மழை பொழிவுக்கும் சம்பந்தம் ரொம்ப 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 கம்மி. சரியா? ஊட்டி மலை மேலே போய் பாருங்கள், மரமே இருக்காது, மொட்டையாக தான் இருக்கும். அடுத்தது, இப்பருவத்தில் மேற்கு கடற்கரை அமைந்துள்ள மங்களூரு 250 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெறும். அப்படியே மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற பெங்களூரு 50 சென்டிமீட்டர் தான் மழைப்பொழிவு வரும். மேற்கு தொடர்ச்சி மலை மங்களூர் கடற்கரையில் இருக்கும், பெங்களூர் இந்த பக்கம் இருக்கும். மங்களூர் சூப்பரான ஊர். ஆனால் நான் போனதில்லை. இங்கே மழைப்பொழிவு வெறும் 250 சென்டிமீட்டரு. பெங்களூர் லெவலில் வெறும் 50 சென்டிமீட்டர். அப்போ எது? மழை தான் காரணம். மவுண்டெயின். ஜெட் காற்றோட்டங்கள் முன்னாடி பேசிட்டோமா. வளிமண்டல உயர் அடுக்குகள் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும். உயர் அடுக்கில் ஜெட் காற்று. ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத் பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் நான் சொல்கிறாங்க. துணை அயன மேலை காற்று, மேலே இருக்கக்கூடிய காற்று ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது எங்கே போதாமா? எதை நோக்கி நடதாமா? திபெத் பீடபூமியை நோக்கி வடக்கில். அங்கேருந்து வடக்கில் போகுது. தென்மேற்கு பருவங்களை உருவாகுது. கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவ காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்த மண்டலங்கள் உருவாகி அப்படி அங்கேருந்து என்ன பண்ணுது? தெற்கு நோக்கி வரும். தென்மேற்கு பருவக்காற்று இப்படி வீசுதா, வடகிழக்கு பருவக்காற்று செப்டம்பர் முடிஞ்சவொடனே வடகிழக்கு பருவக்காற்று அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ போன காற்று திரும்ப வருது. அதனால தான் அது பின்னடையும் காற்று, ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். பருவக்காற்றை பற்றி இப்போ பேசுகிறாங்க. ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும். அதான் தென்மேற்கு பருவக்காற்று. எத்தனை மாதம் வீசுது? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம். அதேமாதிரி வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம். பூமி முழுவதுமே வீசுது மான்சூன். அதில் பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு மொழி சொல்லிருந்து வந்தது. இதன் பொருள் பருவகாலம் அப்படின்னு அர்த்தம். அரபு மாலுமிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இதான் அரபு நாடு, பாலைவனம் இல்லை, அங்கேருந்து பொருள் வாங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வருவானுங்க. எதில் வருவானுங்க? பாய்மர கப்பல்.
பாய்மர கப்பல் எதில் இயங்கும்? காற்றில். இந்த காற்றை கரெக்டாக கணிச்சு வச்சுருக்கான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ நம்ம கிளம்புனா எல்லாம் ஈஸியாக இந்தியாவுக்கு போயிடலான்னு அவனுக்கு தெரியும். இந்த காற்று கூட அப்படியே போயிடுவானுங்க. இப்படி வந்துட்டு இப்படி சேர்ந்தானுங்கன்னா போதும், அது எடுத்துகிட்டு போயிடும். அடுத்து வடகிழக்கு பருவ காட்டுறப்ப அப்படியே போய் இப்படி ஓரமாக போயிடுவானுங்க. அப்போ யூஸ் பண்ணியிருக்கானுங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலேருந்து வீசும். தென்மேற்கு திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி போகுது? வடகிழக்கு நோக்கி போகுது. தென்மேற்குலேருந்து வடகிழக்கு. காற்றுக்கு பேர் எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தோம். எந்த திசையிலேருந்து அந்த இடத்துக்கு வருதோ. இந்தியாவுக்கு எந்த திசையிலேருந்து வருது? தென்மேற்கு. அதனால் தென்மேற்கு பருவக்காற்று. குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலேருந்து தென்மேற்கு நோக்கி வீசும். இப்போது அதான் வடகிழக்கு பருவக்காற்று. இங்கேருந்து மேலேருந்து கீழே குளிர்காலத்தில். அதனால தான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே, டெல்லியில் 2002 நான் போயிருந்தேன் அந்த NCC பரேடுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ போனால் பனியாக இருக்குது, துணி காயாது அப்படின்னு நினச்சிட்டு 1 மாதம் இருந்தோம். 1 மாதம் 40 நாள் துணி காயாது அப்படின்னு நினச்சிட்டு காய போட்டு போனாக்கா மதியம் வேலையெல்லாம் முடிச்சோன்னா மதியத்துக்குள்ளே காஞ்சிடும் துணி. எனக்கு மண்டையை பிச்சுக்கிட்டேன், எப்பட்றா குளிராக இருக்குது துணி காஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ படிக்கும்பொழுது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, ஈரப்பதம் வேறு வெப்பம் வேறு. அங்கே ட்ரையாக இருக்கும், குளிர் காலத்தில் ட்ரையாக இருக்கும், மழை பொழிவு இருக்காது. வளிமண்டலத்தில் ஈரப்பதம் கம்மி. அதனால தான் அந்த உதடெல்லாம் வெடிச்சிடும், ஸ்கின்னெல்லாம் வெடிக்கும் குளிர் பிரதேசத்தில். இங்கே வேறு நம்ம ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கே. மழை பெய்யுதா இல்லையா? நம்மக்கிட்ட ஈரப்பதம் காயாது. நான் சொல்கிறது டெல்லியில், அங்கெல்லாம் மழை பெய்யலை, அங்கே குளிர் அதிகம். சரியா? மழை பெய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா காஞ்சிடும் சீக்கிரம். நம்ம ஊர் கதை இல்லை, அது வேறு இது வேறு. இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு, அதான் பேசியாச்சு. ஆமாம், குளிர் காலத்தில் வடகிழக்குலேருந்து வீசும். நம்ம ஊர் வேறு அங்கே வேறு. பருவக்காற்றின் தோற்றம் குறித்து வானிலை வல்லுநர் கருத்துக்கள் உருவாக்கணும். அதே தான். சரி, இங்கே சொல்லிட்டான், அதனால் நான் திரும்ப பார்க்குறேன். ITCZ சொல்லியிருக்குமா? இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, நாம் பார்த்துருப்போம். பூமத்திய ரேகை, தாழழுத்த மண்டலம் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஓரளவுக்கு பூமியை ஒழுங்காக வரைஞ்சிட்டேன். இது ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்லேருந்து 10 டிகிரி வடக்கு, 10 டிகிரி வடக்கு. இதானது ஈக்குவேட்டர், லோ ப்ரெஷர் பெல்ட். பூமத்திய ரேகை, தாழழுத்த மண்டலம். தாழழுத்த மண்டலம் எங்கே இருக்கும்? எதனால் உருவாகுதுன்னு பார்த்தாங்க? வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால. சரியா? சூரிய ஒளி செங்குத்தாக எங்கே விழுகுது அங்கே தானே வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த பூமத்திய ரேகை தாழழுத்த மண்டலம் இங்கேயே நிற்காது. சூரிய ஒளி எங்கே செங்குத்தாக விழுகுதோ அங்கே கவனிங்க, அங்கே பார்க்க கவனிங்க, எங்கே செங்குத்தாக விழுகுதோ அங்கே தான் இருக்கும். அப்போ இங்கேயே நிற்குமா? நிற்காது. சரியா? இப்போ எங்கே இருக்கும் இந்த பூமத்திய ரேகை தாழழுத்த மண்டலம்? எங்கே இருக்கும்? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சூரிய ஒளி எங்கே செங்குத்தாக விழுகும்? தென்னரை குளத்தில் எங்கே? மகர ரேகை, அங்கே சூரிய ஒளி செங்குத்தாக விழுகும். அங்கே தான் இந்த பூமத்திய ரேகை தாழழுத்த மண்டலம் நகர்ந்து போயிடும். அங்கேருந்து அப்படியே நகர்ந்து வந்துடும். அதனால தான் இப்போ இங்கே லோ ப்ரெஷர் தென்னரை குளத்தில். சரியா? இங்கே வெப்பம் இல்லையா, இங்கே ஹை ப்ரெஷர். இங்கேருந்து காற்று அங்கே வீசும். நம்ம ஊர்லேருந்து அங்கே வீசும். இந்தியாவுக்கு எந்த திசையிலேருந்து வீசுது? வடகிழக்குலேருந்து வீச வடகிழக்கு பருவக்காற்று.
அடுத்தது இது அப்படியே என்ன ஆகும், நகர்ந்து வரும். டிசம்பரா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச்சில் இங்கே வந்துடும். இது சூரிய ஒளி செங்குத்தாக விழுகிறது எங்கே வந்துடும், மார்ச்சில் எங்கே இருக்கும், நகர்ந்து இங்கே வந்துடும். அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் இருக்கா, ஜூனுக்குலாம் எங்கே வந்துடும், அப்படியே சூரிய ஒளி செங்குத்தா கடகரையில் விழுகும். அப்படியே அது நகர்ந்து இங்கே வந்துடும். அப்போ இங்கே லோ ப்ரெஷர், வடாரை கோளத்தில் லோ ப்ரெஷர். அப்போ என்ன பண்ணும், இங்கே ஹை ப்ரெஷர், குளிர். இங்கேருந்து காற்று இப்படி வீசும். அதனால தான் இப்படி பூமி முழுவதும் வீசுன்னு சொன்னேன்னா இப்படி வீசும். எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் புரியும். திடீர்னு இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா புரியாது. ஆர்டராக பார்த்துட்டோங்க. அப்போ இந்தியாவுக்கு எந்த திசையிலேருந்து வீசுது, தென்மேற்குலேருந்து வீசுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கெலாம் திரும்ப எங்கே நகர்ந்து வந்துடும், அது இங்கே வந்துடும். அப்புறம் அந்த லோ ப்ரெஷர் பெல்ட்டு இப்படியே இங்கே வரும். அப்போ அக்டோபர்லேருந்து என்ன ஆயிரும், வடகிழக்கு பருவக்காற்று. இது வேறு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நம்ம வீடியோவில் அது போட முடியாது, ஆனால் யூடியூப்பில் போடுறதுனால என்ன ஆகும், காப்பி ரைட்டு பிரச்சனை வரும். வீடியோ காட்ட முடியல உங்களுக்கு, ரெக்கார்டில் இருக்காது, லைவில் வரவங்களுக்கு தான். அப்போ வடாரை கோளத்தில் ஜூன் 21 டிராபிக் ஆஃப் கேன்சரில் செங்குத்தாக விழுகும் பொழுது என்ன ஆகும், அந்த தாளழுத்த மண்டலம் வழக்கு நோக்கி நகரும். அப்படியே நாங்கள் திரும்ப செப்டம்பர் இங்கே வந்துடும், டிசம்பருக்கு தாளழுத்த மண்டலம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். அதனால தான் நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. அனைத்து வலி அழுத்தனா அந்த அழுத்த மண்டலம் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க ப்ரெஷர் பெல்ட். காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி நகரும். ஜூன் மாதம் அங்கே போயிடும். இச்சமயத்தில் ITCZ பூமத்திய தாழ் அழுத்த மண்டலம் வடக்கு நோக்கி அங்கே போய் உட்காந்துரும், இந்தியா மேலே உட்காந்துரும். பூமி முழுவதும் இந்தியாவுக்கு நேரம் அந்த லேட்டிடியூடில். இப்போ என்னாகும், இந்தியாவின் பெரும்பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாயிருது. என்ன சார் தென்மேற்கு நீங்கள், இப்போ தென்கிழக்கு எங்கேருந்து வருது, தென்கிழக்கு இந்த காற்று இங்கே தென்கிழக்கில் இருந்தானே வருது. இங்கே வந்துட்டு அப்புறம் எப்படி வீசும், நம்ம இந்தியாவுக்கு எப்படி வீசும், தென்மேற்காக வீசும். சதன் ஹெமிஸ்பியரில் தென்கிழக்கு, அது அப்படியே இந்தியாவுக்கு வரும்பொழுது தென்மேற்காக மாறி. இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது அங்கே போட்டுருக்கு பாருங்கள். முன்னாடி சொல்லிட்டேன் அதை, தென்னரை கோளத்தில் தென்கிழக்கு வியாபார காற்று பூமத்திய ரேகை கடந்துட்டா என்ன ஆயிரும், ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். முன்னாடி சொன்னதை தான் சொல்கிறேன். புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுது. இது இந்தியாவிற்கு தென்மேற்கிலிருந்து வீசுவதால் தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுகிறது. குளிர் பருவத்தில் வளியழுத்த காற்று மற்றும் வளியழுத்தம், அதாவது அழுத்த மண்டலம் இருக்குல்ல, அது காற்று மண்டலம் தென் நோக்கி நகர்வதன் மூலம் அங்கேருந்து கீழே நகர்ந்து வரும். முன்னாடி சொல்லிட்டேன், அது அங்கே மீண்டும் காசு என்ன பண்ணும், அங்கேருந்து வடகிழக்குலேருந்து வீசும். பருவகாலங்கள் இந்தியாவில் பருவகாலம் 1, 2, 3, 4. வட இந்தியாவில் சொல்கிறானுங்க. நம்ம தமிழ்நாட்டில் 6 குளிர்காலம், ஜனவரி, பிப்ரவரி. அப்போ தானே குளிர் அதிகமாக இருக்கும். அது வடாரை கோளத்தில் அந்த வட இந்தியாவில் பயங்கரமாக இருக்கும். தை பிறந்தா தரையெல்லாம் நடுங்குன்னு சொல்லுவாங்களா, நம்ம ஊர்லேயுமே. ஆனால் நம்ம ஊர்லாம் குளிர் கிடையாது, சும்மா கோடை காலம். மார்ச், ஏப்ரல், மே கேட்பாங்க, இதெல்லாம் பார்த்துக்கங்க. தென்மேற்கு பருவ காற்று காலம் ஜூன்லேருந்து செப்டம்பர். வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர், நவம்பர், டிசம்பர். குளிர்காலம் இந்தியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா. இந்தியாவில் ஏன் குளிர்காலம் வருது, சூரிய ஒளி செங்குத்தாக போடுறது எங்கே போயிடும், தென்னரை கோளத்துக்கு போயிடும். அப்போ சூரிய ஒளியோட கோணம் இங்கே கம்மியாக இருக்கும் இந்தியா மேலே. செங்குத்து இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் மகர ரேகை மீது செங்குத்தாக விழுகிறது. இங்கே தான் நிறைய சொல்கிற மாதிரி இருந்திருக்கும், அதை புரிஞ்சிருந்தீங்கன்னா அவ்வளோதான். இதனால் இந்திய பகுதி சாய்வான சூரிய கதிரை பெறுகிறது. இதுவே சூரிய ஒளியோட கோணம் குறையனா வெப்பம் அங்கே கம்மியாக தான் கிடைக்கும். குறைந்த வெப்பத்திற்கு காரணம் தெளிவான வானம், மேகம் இருக்காது. தெளிவான வானம்னா மேகம் இல்லைன்னு அர்த்தம். சிறந்த வானிலை, மென்மையான வடக்கு காற்றுகள், வடகிழக்கு பருவ காற்றுகள், அது குறைந்த ஈரப்பதம் வட இந்தியாவை சொல்கிறான். மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள், பகல் இரவு வெப்ப வேறுபாடு.
பகலில் வெப்பத்துக்கும் இரவில் உள்ள வெப்பத்துக்கும் இல்லை வித்தியாசம் தான். வட இந்தியாவில் ஓர் உயர் அழுத்தம் உருவாகி, ஏன்னா வெப்பமே இல்லை, காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது. இங்கேருந்து இப்படி வீசும். தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கு மேற்காக வீசும், கிழக்கிலிருந்து மேற்காக. அதனால தான் என்னது இப்படி வீசும். தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு வியாபார காற்று கிழக்கிலிருந்து மேற்காக வீசுது. மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகள் இப்பருவத்தில் மழை பெறுகின்றன. மேற்கு இமயமலை எங்கேருந்து வரும் காற்று? எங்கேருந்து வரும்னு பார்த்தோம், மத்திய தரைக்கடலிருந்து வரும். இங்கேருந்து வரும், இங்கேருந்து இப்படி வீசும். ஜெட் காற்று தான் காரணம். அப்புறம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. இக்காலத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து உருவாகும் மேற்கத்திய இடைவெளி சொன்னேன் இல்லையா, அது வட இந்தியாவில் மழையை தருகின்றன. லைட்டாக சமவெளிலாம் அவ்வளோவா மழை இருக்காது, சும்மா தூறல் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை வச்சு கோதுமை விதைச்சிருவாங்க. கோதுமைக்கு தண்ணி நிறைய தேவையில்லை, நெல் மாதிரி. வட இந்தியாலாம் போனீங்கன்னா கோதுமை தான் இருக்கும், பயிர் செஞ்சுருப்பாங்க. இக்காற்றை இந்தியாவிற்கு கொண்டு வருவதால் ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கும். முன்னாடி பேசியாச்சு. காற்றானது பஞ்சாப், ஹரியானா லைட்டாக தூறல் இருக்கும். இமயமலை பிரதேசத்தில் பனிப்பொழிவு இருக்கும். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு. குளிர்கால கோதுமை பயிரிடல் இப்போ போட்டான்னா மே மாதம் அறுவடை செய்வான். வெயிலில் நல்லா வெயில் அடித்தா தான் அது விழுகும், நல்லா விழுகாது. காய வச்சு அடிப்பாங்க, மஞ்சளாக மாறிடும். அப்புறம் கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், மழை பொழிவு நிறையா இருக்கா, அப்போ நெல் பயிர் செய்வானுங்க. குளிர்காலத்தில் கோதுமை பயிர் செய்வானுங்க வட இந்தியாலாம். வெயில் காலத்தில் மழை பொழிவப்போ என்ன பண்ணுவான், நெல் பயிர் செய்வான். நெல்லுக்கு நிறைய வெப்பமும் நிறைய தண்ணியும் வேணும். ரைட். கோடை காலம் சூரிய ஒளி செங்குத்தாக விழுகிறது, அப்படியே நகர்ந்து வரும். பிப்ரவரி முடிஞ்சா மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் சூரிய ஒளி மார்ச் மாதம் ஈக்குவேட்டரில் விழுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், வடக்கு நோக்கி நகரும். ஞாபகம் வச்சு பாருங்கள். அப்படியே மார்ச்சில் இங்கே சூரிய ஒளி விழுகும். மார்ச்சா, ஏப்ரல், மே. மே தமிழ்நாட்டில் கத்திரி வெயில். ஜூன்லாம் இங்கே போயிடும். தமிழ்நாட்டு மேலே 90 டிகிரியில் கிராஸ் ஆகுதில்ல, அப்போ தான் கத்திரி வெயில். கத்திரி வெயில்றான்னு சொல்கிறாங்கல்ல, பயங்கர சூரிய ஒளி செங்குத்தாக தமிழ்நாட்டில் போடும். மே மாதம் அது கத்திரி வெயில் போயிடுச்சா. அப்படி ஜூன் மாதம் லோ ப்ரெஷர். அப்போது மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் என்னது வெயில். ஜூன் மாதம் என்ன ஆயிடுச்சு, லோ ப்ரெஷர் உருவாயிரும், தென்மேற்கு பருவக்காற்று வீச ஆரம்பிச்சிடும், க்ளவுடு ஃபார்ம் ஆயிரும், வெயில் குறைஞ்சிரும். மழை பொழிவுனால வெயில் குறையாது, மேலே க்ளவுடு இருக்குது, சூரிய ஒளியை உள்ளே விடாது. சரியா? ரைட். இன்னைக்கு கூட குளிராக இருக்கிறது காரணம் என்னது, க்ளவுடு இருக்குது, மேகம். அப்புறம் என்ன ஆகும், ஜூனா, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இங்கே வந்துடும். ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு கிராஸ் பண்ணும். வெயில் அதிகமாக தான் இருக்கும், க்ளவுடு இருக்கிறனால வெயில், சூரிய ஒளி உள்ளே வராது. பட் இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் இருக்குல்ல, ஜூலை, ஆகஸ்ட், அப்போல்லாம் வந்துட்டு க்ளவுடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெயில் மண்டையை பழக்கும். ஏன்டா கத்திரி வெயில் மாதிரி பழக்குது ஆகஸ்ட் மாதம், தமிழ் மாதத்தை ஏதோ பேர் சொல்லுவாங்க. கத்திரி வெயில் தான், 2 கத்திரி வெயில் தமிழ்நாட்டுக்கு. 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லேண்டுக்கும் 2 கத்திரி வெயில் வரும். புரிஞ்சதா? கத்திரி வெயிலே தான். நான் 2 கத்திரி வெயில்னால் எல்லோரும் சிரிக்கிறாங்க, என்னடா புதுசாக சொல்கிறா அப்படின்ட்டு. அதான் உண்மை. இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியாது. புக்கில் இருக்குது, கற்று தரல. நம்மவா இங்கிலீஷ்க்கு அவங்களாம் புரிஞ்சு தான் படிப்பான், தாய்மொழியில் படிக்கணும். இதெல்லாம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் சாப்பாடுலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து எல்லாம் அந்த இதில் தான் இருக்கும். சூரியன் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது. எனவே வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது.
கோடை காலத்தில் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமானது வறண்ட வானிலையோடு நிலவுகிறது. மழை பொழிவு இருக்காது. அப்போ என்ன இருக்கும்? ஈரப்பதம் இருக்காது. அதான் வறண்ட வானிலை. சரியா? இங்கிலீஷில் ட்ரை கிளைமேட். ஃபஸ்ட்டு எப்போ? மார்ச்லேருந்து பாருங்கள், பிப்ரவரிலே வறண்டு போய் தான் இருக்கும். அந்த டைமில் தான் இந்த இலையுதிர் காலம். ஈரப்பதம் இல்லையா, இலையெல்லாம் கொட்டி அடுத்து மழை வரதுக்குள்ளே என்ன ஆயிரும்? இலையெல்லாம் துளுத்து ரெடி ஆகிக்குவாங்க எல்லா தாவரும். கோடை காலத்தில் முற்பகுதியில் நாடு முழுவதும் முடிஞ்சு. கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலை ஆதிக்கத்திற்கு உட்படும். கோடை காலத்தில் மே மாதம் சேலம் பாருங்க, சேலத்தில் வறட்சி கரைச்சிம்மா. நம்ம ஊர் தான் உண்மையே சூப்பரு. வெயில் அடிக்கும், 4 நாள், ஒரு வாரம் வெயில் அடிச்சுன்னா தெரியும், அடுத்த நாள் மழை வந்துடும். ஆலங்கட்டி மலை பயங்கர வெயிலா, தரை ஹீட்டாகி வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகும். பயங்கர காற்றடிக்கும். அந்த வெப்பச்சலன மலை இருக்குல்ல, மே மாதம் சடனாக மேலே ரைஸ் ஆகும். ஆனால் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகி கீழே விழுவும். ஆலங்கட்டி மலை எல்லாம் இந்தியா முழுவதுமே அப்படி இருக்கும். இப்பருவ காலத்தில் இந்தியா முழுவதும் வெப்பம் அதிகரிக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய உட்பகுதிகள் தினசரி சராசரி வெப்பநிலை, தென்னிந்தியாவின் உட்பகுதி நம்ம இதெல்லாம் சொல்கிறோம், மத்திய இந்தியாவில் அதிகமாக இருக்கும். பகல் நேரம் உச்ச 40 டிகிரி. அங்கே வட இந்தியா. நம்மளது காற்று கடலுக்குள்ளே இருக்கிறதுனால தமிழ்நாடுலாம் நம்ம தீபகற்ப இந்தியாலாம் என்ன தப்பிச்சிக்கும். ஆனால் நம்ம இதுவே வெயிலுன்றோம். வட இந்தியாலாம் அவ்வளோதான், பயங்கரமான வெயில். வளிமண்டல அழுத்த நிலையில் வேறுபாட்டால் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதியில் காற்றானது தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. இக்காற்றில் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிக்கு முன் பருவகால மழையை தெரியுது. மாஞ்சாரல். இப்போ இங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பயங்கர வெயில் அடிக்குதா, லோ ப்ரெஷர். அப்போ இங்கேருந்து இப்படி வீசுது. தென்மேற்கு பருவ காற்றில் அதுக்கு முன்னாடி மே மாதம் கோடை மழைன்னு சொல்லுவாங்க, மாஞ்சாரல்பாங்க. ஏன்னா மாமரம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த தண்ணி பட்டோன்னு பழுக்க ஆரம்பிக்கும். அதனால் மாஞ்சாரல், மேங்கோ ஷவர் அப்படிம்பாங்க. இது வந்து முன் பருவமழை. பருவமழைக்கு முன்னாடி பெய்யுறது, சும்மா லைட்டாக. பருவமழைனா தொடர்ந்து டெய்லி பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி. கேரளா கர்நாடக கடற்கரையில் இருக்கும். மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுது. மே மாதம் தானே மாங்காய் வருது அதிகமாக. யார் தீர்மானிக்கிறாள்? அதிகமே கிளைமேட்டு தான் தீர்மானிக்குது. ஏப்ரல் மே மாதங்கள் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலைக்காற்று நார்வெஸ்டர். அங்கே வட இந்தியாவில் இங்கே நார்வெஸ்டர் கால் பைசாக்கிம்பாங்க. பயங்கர புழுதி காற்று அடிக்கும் வட இந்தியாவில். தலைக்காற்று ஒரு சும்மா 2-3 நாளைக்கு வீசும், அவ்வளோதான். வெப்பத்தினால கால் பைசாய், நார்வெஸ்டர் கால் பைசாய். இக்காற்று கிழக்கு வடகிழக்கு பகுதியிலான பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தரும். சும்மா இங்கேருந்து வீசுது, புழுதி காற்றாக இருக்கும். பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம்லாம் புழுதி காற்று. இது மே மாதம். ஆனால் காற்றடிக்கும். அந்த டைமில் பயங்கரமான காற்றடிக்கும். அடுத்தது தென்மேற்கு பருவ காற்று காலம், இந்த மழைக்காலம், சவுத் வெஸ்ட் மான்சூன். ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, அது அப்போது இங்கேருந்து வீசுது. எங்கெங்கெல்லாம் மழை இருக்கோ அது இதை தடுச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? மேலே ரைஸ் ஆகி அந்தெல்லாம் மழை கொட்டும். இங்கே இந்தியா சாத்புரா உள்ளே பூந்துடும். இங்கே மழை கொட்டுன்னு கொட்டும். ஆரவல்லி மவுண்டன் இப்படி இருக்குது. அதனால் என்ன ஆகுது? காற்று இப்படி தானே வீசுது, அது பாட்டில் நேராக போயிடும். நம்மள்கிட்ட போயிடலாம். இது கூட நல்லா இல்லை. எடுத்துக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை. அப்புறம் உள்ளே பூந்து வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் மழை இருக்கோ அங்கே ரைஸ் ஆகி மழை கொட்டும். இந்தியா சாத்புரா அது உள்ளே பூந்து இங்கே வந்துச்சுன்னா அங்கே மழை கொட்டும். அப்புறம் அரபிக்கடல் கிளை தான் இது. நேராக போய் இமயமலையிலும் போது இமயமலை அங்கெல்லாம் மழை பெய்யும். ஜூன் மாதம் இங்கே ஆரம்பிச்சுன்னா ஜூலைக்குள்ளே என்ன பெய்யும்? இந்தியா முழுவதும் பரவிடும். அப்புறம் இங்கே கிராஸ் ஆகுது அரபிக்கடல், வங்காள விரிகுடாவுக்கு போய் முட்டுச்சந்தில் போய் ஒரு கொட்டு கொட்டிட்டு அப்படியே தாண்டி அந்த பக்கம் போயிட்டு அஸ்ஸாமில் ஒரு கொட்டு கொட்டிட்டு ரவுண்டு கட்டி மழை கொட்டும்.
நம்ம 3 நாளைக்கு அலறோம்ல அங்கே தொடர்ந்து 3 நாளைக்கு. கேரளாலாம் 10-15 நாள் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நடுவில் 2 நாள் விட்டுரும், திரும்ப 10-15 நாள் கொட்டிக்கிட்டே இருக்கும். என்ன படம் அது? அலைபாயுதே படத்தில் பார்த்தீங்களா? ஹீரோனை தேடி போவான்ல, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். கேரளாவில் தான் நான் கேம்ப் போட்டிருப்பா, அந்த டைமில் எடுத்துருப்பேன். என்ன பாட்டு அது? என்ன பாட்டு? நரேந்திரராஜ். நல்லா இருக்குமே பாட்டு. என்ன கண்டுபிடிக்கலையா? என்ன சாங்கு? புல்லாங்கு. ஆமாம், அந்த பாட்டு தான். இந்திய காலநிலை முக்கிய அம்சமாக தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும். கொங்கண கடற்கரை எங்கே? வடக்கில். கொங்கண கடற்கரை கேரளா கிடையாது, இது அதுக்கு மேலே கேரளாவை தாண்டி கோவா ஏரி. ஆனால் மலபார் கடற்கரையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஜூன் 2வது வாரத்திலும் ஜூன் 20 கொங்கண கடற்கரை. ஆமாம், வடக்கில் ஜூன் 2வது வாரம். ஜூலை 15 அனைத்து இந்திய பகுதிகளிலும் என்ன பண்ணிடும்? முன்னேறுகிறது. இது அரபிக்கடல் கிளை. இங்கே தானே ஆரவழி, அதனால தான் பாலைவனம் இருக்குது. இங்கேருந்து போகிறவர் என்ன பண்ணுவார்? இது கடந்து தான் போகும், அதை ஏன் போடல அவனுங்க? அப்படியே போய் அங்கே மோதி அப்படியே ரவுண்ட் அடிச்சிடும், 2 சேர்ந்துடும். ஜூலை 15 இந்தியா ஃபுல்லாக வந்துடும். இது வடகிழக்கு பருவக்காற்று. அப்போ ஒரு முழுதானாவது இங்கே உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே மலைகளில் மோதி மலையை கொட்டிட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கும். வடகிழக்கு பருவக்காற்று. அப்போ தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, அதனால் நம்ம ஊரில் வந்து அடிக்கும். அப்படியே லைட்டாக இப்படி இந்த காற்று லைட்டாக அப்படி திரும்பிச்சுன்னா அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுரும். ஒரு சில டைமில் வங்கதேசர்களே மேற்கு வாங்க அங்கே வரைக்கும் போய் அடிக்கும். நம்ம ஊருக்கு வர வேண்டியது அங்கே போயிடும். இப்போ அதிகமாக எது? நம்ம ஆந்திரா தமிழ்நாடு கடற்கரை தான் அதிகமாக சைக்ளோனில் பாதிக்கும். ரேராக தான் எங்கே போகும்? அப்படியே ஒரிசா அங்கெல்லாம் போகும், அங்கேயும் போகும். உலகிலேயே காலநிலை நிகழ்வான எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்து மிகப்பெரிய தாக்கத்தை இருக்கும். எல்னினோ அப்படின்னா குழந்தை இயேசுன்னு அர்த்தம். சரி, இந்த டிசம்பர் மாதம் எப்பயாவது என்ன ஆகுனாக்கா, உலகத்தில் டிசம்பர் மாதம் அதையும் சொல்லிடுறேன். இந்த கடற்கரையில் என்ன காற்று, என்ன நீரோட்டம் பாயும்? குளிர் நீரோட்டமாக? நார்மலாக குளிர் நீரோட்டம் தான். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ரிவர்ஸில் வெப்ப நீரோட்டம் ஓட ஆரம்பிச்சிடும். 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. டிவியில் சொல்லுவான் பாருங்கள் எல்னினோ. அதனால் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யாது ஒழுங்கா நம்ம இந்தியாவுக்கே. அப்போ வெப்ப நீரோட்டம் ஒன்றா என்ன ஆகும்? டிசம்பர் மாதம் தான் அது திரும்பும் இப்போது இந்த டைமில். அதனால தான் அதுக்கு பேர் குழந்தை இயேசு எல்னினோன்னு பேர் வச்சுட்டானுங்க லாட்டின் மொழியில். சரியா? இப்போ வீசு இப்படி என்ன ஆகும்? அந்த வெப்ப நீரோட்டம் இந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கும். அப்போ இங்கே லோ ப்ரெஷர் ஆகிடும். இங்கேருந்து தான் எங்கே வரணும்? காற்று இங்கே வரணும் தானே? இங்கேருந்து அங்கே வரணும். அப்போ இங்கே வெப்ப நீரோட்டம் ஓடுறதுனால இங்கே லோ ப்ரெஷர் ஆகி காற்றெல்லாம் இங்கேயே வீச ஆரம்பிக்கும். நம்ம இந்தியாவை நோக்கி இங்கே வராது. இந்தியா மட்டும் இல்லை, பிலிப்பைன்ஸ் இவனுங்க எல்லாருமே. அப்போ அங்கே லோ ப்ரெஷர் இங்கே உருவானதுனால ஹை ப்ரெஷராக இருந்தால் தான் என்ன ஆகும்? நம்மளுக்கு லோ ப்ரெஷருக்கு வரும், ஒழுங்காக காற்று வீசாது. அதான் எல்னினோ விளைவு. இது உலகம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவோம்? இங்கெல்லாம் மழை பெய்ய வேண்டிய இடத்துல நம்ம ஊரில் பெய்யாது, இங்கே தேவையில்லாமல் கொட்டி தீர்த்துட்ருக்கு. அதுதான் ஒரே லைனில் போட்டான். உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை, இந்தியா மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையான 46 டிகிரி வரை உயர்மா. அதனால தான் லோ ப்ரெஷர் வரும். இப்பருவக்காற்றின் இடி மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் பருவமழை வெடிப்பு, மான்சூன் பஸ்ட். கேரளாவில் வெடிக்குதா? ஒட்டி தீர்த்துடும் மழை. இக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது 2 கிளைகளாக பிரிகிறது. அரபிக்கடல் கிளை, இன்னொன்று வங்காள விரிகுடா கிளை. இந்த படத்துலேயே இருக்கு.
இது அரேபியன், இது வங்காள விரிகுடாக்கு. தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடற்கரை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு சரிவுகள் மோதி பலத்த மழை கொடுக்கும். மேற்கு பக்கம் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அங்கே வரைக்கும். வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கும். அப்படி ஆரவல்லி மலை தொடரி காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழை பொழிவு தருவதில்லை. பஞ்சாப் ஹரியானாவிலையும் மழை இருக்காது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாலாம் பாலைவனம் தான். வங்காள விரிகுடாக்களை வடகிழக்கு இந்தியா மியான்மரை நோக்கி வீசுகிறது. மியான்மர் இருக்கா? இங்கே தான் மியான்மர், வடகிழக்கு இந்தியா. காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள். இந்த மேகாலயா இருக்குல்ல, காசி, காரோ, ஜெயந்தியா, இது இந்த மலை பூர்வாஞ்சல் ரேஞ்சா, அங்கே மலை முட்டுச்சந்து காசி, காரோ, ஜெயந்தியா தான் என்னது அந்த மவுசின்றம் சிரபுஞ்சி இருக்குது. சிரபுஞ்சி இப்போ டூர் போகலாமா? ஆயிரத்தி 200 2000 சென்டிமீட்டர்லாம் பெய்யும். காட்டையே காணும், புல்வெளி, மரம் கிடையாது. அது மரத்தினால தான் மழை பெய்யுதுனாக்கா அங்கே மரம் இருக்கணும்ல. சரியா? புல்வெளி. அது ஊட்டியும் போய் பாருங்கள், உயரத்தில் என்ன இருக்கும்? புல்வெளி தான் இருக்கும், மரம் இருக்காது. இதை சொன்னால் இவன் பைத்தியக்காரன் முட்டாளன்றானுங்க, மென்டல்ன்றானுங்க. என்ன பண்ணுறது? நீங்களும் சொன்னீங்கன்னா அப்படி தான் சொல்லுவானுங்க. ஏன்னா எல்லாம் முட்டா பையலாக இருக்கிறான். இதை போய் இப்படிறான்னு சொல்லி பாருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட, போட பைத்தியக்காரன்றானுங்க. சரி, அடுத்தது மேகாலயுள்ள மவுசின்றம். மவுசின் அதான் சிறப்புஞ்சு மவுசின்ற எல்லாம் தான் ஒன்று தான். அதே தான் மவுசின்றதான் சிறப்புஞ்சி, சிறப்புஞ்சி தான் மவுசின்றோம். ஓகேவா? மிக கனமழையே தெரிகிறது. பிறகு காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அங்கே வடகிழக்கில் போய் வீசிட்டு அப்படியே மேற்கு நோக்கி எங்கே போகுது? கங்கை சமவெளி இருக்கு இல்லையா, அதை நோக்கி வீசுது. அங்கே போய் மேய்ஞ்சிட்டு எல்லா காற்றும் அப்படி தான் போய் தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்கும், மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே போய் அங்கே மிச்சம் உள்ளதெல்லாம் அங்கே கொட்டும். அப்படியே இந்தியா ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவானது பருவ காற்று காலத்தில் கிடைக்கிறது. இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு பருவ காற்றில் ஆந்திரா, தமிழ்நாடுக்கெல்லாம் கிடைக்கும். தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவு, இந்தியாவுக்கு அதிகமான மழைப்பொழிவு எதுன்னு கேட்பான், தென்மேற்கு பருவ காற்று. தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழைப்பொழிவு வடகிழக்கு பருவ காற்று. வடகிழக்கு பருவ காற்று காலம் அப்படியே ரிவர்ஸ். செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியின் தெற்கு நோக்கி, காரணம்லாம் பார்த்தாச்சு. தென்மேற்கு பருவ காற்று பின்னடையும் பருவ காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடாவை நோக்கி வீசுது. அதான் இது வடகிழக்கு பருவ காற்று. பின்னடைவுனா அர்த்தம், வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசிருச்சு, இப்போ திரும்ப என்ன ஆகுது? அங்கேருந்து வீச ஆரம்பிச்சு. இப்போ வட இந்தியாலாம் எப்படி இருக்கும்? ட்ரையாக இருக்கும். பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை கோரியாலிஸ் விசை பார்த்தாச்சு நம்ம. மாறுபட்டு இக்காற்று வடகிழக்கு பருவ காற்று என அழைக்கப்படுகிறது. இப்பருவகாலம் இந்திய துணை கண்ட பகுதியில் வட கீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமானது. வட கீழைனா கிழக்குன்னு அர்த்தம். இலைனானது கிழக்கு, இலை காற்று. இப்பருவ காற்றின் மூலம் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா உட்பகுதியில் நல்ல மழை பொழிவு பெறுகின்றன. பெய்தாப்போ இந்த அந்த வடகிழக்கு பருவ காற்று இப்பகுதியில் மொத்த மழை பொழிவு சுமார் 35% பெறுகிறது. வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளும் ஆந்திரா மற்றும் கர்நாடகா சில பகுதியிலும் மழை பெறுகின்றன. புயல் இதே டைமில் புயல் உருவாச்சா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதே டைமில் புயல் லோ ப்ரெஷர் உருவாகும். அந்த புயல்
உருவாகக்கூடிய மேகம் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் வந்து மழை கொடுக்கும். அதுமாதிரி மேகம் பாருங்கள் நின்றுட்டேலாம் இருக்காது, நகர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ கடல்லேருந்து என்ன பண்ணுவோம், லோ ப்ரெஷரில் மேலே ரைஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி ஒரு இடத்துல 10% தான் மழை பொழிவு இருக்கும். இந்த கேரளாவில் நிலச்சரிவு நடந்துச்சுல, அப்போ பார்த்துருப்போம், சொல்லியிருப்பேன். மேகம் கிராஸ் ஆகும் பொழுது அந்த மேகத்தில் இருக்கிற 100 லிட்டர் தண்ணி இருந்தால் 10 லிட்டர் தான் அந்த இடத்துல கொட்டும். மற்ற மேகலாம் நகர்ந்து போயிட்டே இருக்கும். போகிற இடத்துல வேறு ஏதாவது மழை இருந்தால் அதில் மோதி மேலே ரைஸ் ஆகி மழை கொட்டும். அடுத்து கடற்கரை பிரதேசம் கனமழையுடன் இந்த காலத்தில் ஏன் இங்கே கனமழை இங்கே தானே உருவாகி வருது. பக்கெட்டு மாதிரி வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, எங்கே ஃபஸ்ட்டு நிறையா கொட்டிடும் எல்லாமே. அதுமாதிரி இங்கே கடற்கரை தானே இது பக்கம், அங்கே நிறையா கொட்டும். உள்ளே வர வர மழை பொழிவு குறையும். எங்கெங்கெல்லாம் மவுண்டெயின் இருக்கோ அங்கே ரைஸ் ஆகி மழை கொட்டும். சிம்பிளாக யோசிங்க. பலத்த புயல் காற்று பெரும் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் உருவாக்கும். நடக்குதா? எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க நாய்ங்க. காசு வரி பணத்தெல்லாம் வாங்கிக்கிறானுங்க. ஆமாம் தானே? ஒன்றிய அரசாங்கத்தை சொல்கிறேன். காசு கொடுறானா 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. உலகின் மிக அதிக மழை பெரும் மவுசின்றம் மேகாலயா உள்ளது. மவுசின்றம் தான் சிரபுஞ்சி தான் மவுசின்றம். மழை பரவல் இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை 118 சென்டிமீட்டர். இருப்பினும் நாட்டின் மழை வீழ்ச்சியின் பரவல் சீரற்று உள்ளது. அதை ப்ரிசிபிடேஷனை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கானுங்க. மழை பொழிவுன்னே வச்சுக்கோங்க. சீரற்று இருக்கும். எங்கே சார் நல்ல மழை பொழிவு சொல்லாமா? மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு பொழிவு பயங்கரமான மழை இருக்கும். இங்கெல்லாம் இதெல்லாம் செமி ஏரிடு தான் உள்ளெல்லாம். இது வரைக்கும் செமி ஏரிடு. அப்புறம் இந்த ஏரியாவில் பயங்கரமான மழை. இதை வச்சு அப்படியே வெஜிடேஷன் சொல்லிடலாம். அப்போ இந்த பகுதியில் என்ன மரங்கள் இருக்கும், என்ன காடு இருக்கும்? பசுமை மர காடு, அவ்வளோதான். அப்படியே உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பொழிவே இருக்காது. கேட்டால் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிங்க மரத்தை வெட்டிட்டான்னு கூவானுங்க. சரியா? அவனுங்க ஓகே தான். ஆனால் நம்ம இங்கெல்லாம் ட்ரை தான், மழை பொழிவு இருக்காது. இங்கே ஏன் சார் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே மழை பொழிவு இருக்காது சுத்தமாக இங்கே. அப்புறம் இங்கே கொஞ்சம் விட்டுருங்க, மத்திய பிரதேசம் அது. இதெல்லாம் அரைப்பாளையம். எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடுதோ, மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடுதோ அங்கெல்லாம் வளமாக இருக்கும். ஆறு ஓடாத இடம்லாம் எப்படி இருக்கும்? ட்ரையாக இருக்கும். தமிழ்நாட்டை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம் ஸ்பெஷலாக. தண்ணின்றானுங்க, கர்நாடகாக்காரன்ட்டு போய் தண்ணி கேட்குறானுங்க, சண்டை போடுறானுங்கம்பானுங்க. அது இயற்கையாக ஆறு அங்கே தான் உருவாகி வருது, கேட்டு தான் ஆகணும். முதல்ல ஒரு ஆற்றோட தண்ணி எங்கே கிடைக்கணும்னா கடைசி எங்கே போய் தண்ணி சேருதோ அங்கே அவனுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் மற்றவெல்லாம் யூஸ் பண்ணணும். டெல்டா மாவட்டத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், செயற்கையாக டேமை கட்டி தண்ணி உறிஞ்சிக்கிறோம். அது தப்பு. சரியா? ஆமாம். இவனுங்க எல்லாமே ஒரு மாதிரி அரசியல் கொண்டுட்டு போகிறானுங்க. ஏன்னா இங்கே என்ன பண்ணணும், ஆட்சியை பிடிக்கிறதுக்காக துடிச்சிட்டு கிடக்கிறானுங்க சங்கி மங்கி குரூப்பு. வந்தானா தெரியும், ஒரு 5 வருஷம் அவங்களை ஆட்சி செஞ்சானுங்கன்னா தெரியும், எல்லாம் அடிச்சுட்டு சின்ன பணமாக ஆயிடுவீங்க. நடக்குதா? மணிப்பூர்லாம் நடக்குதா? வட இந்தியாலாம் நடக்குது பாருங்க. ஆமாம். கேட்டால் அவங்க புத்தமாக கித்தமாக பயங்கரமான ஆளுமானுங்க. வாயை திறந்தால் பொய், ஃப்ராடுகார பசங்க. இவங்க ஆட்சி செஞ்சதுனால தான் தப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளாம் சந்தோஷமாக இருக்கோம். இப்பயும் பாருங்கள், எப்படியா ஜாதி கலவரத்தை கொண்டு வரலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. அது அவன் இறங்கி செய்ய மாட்டான், உங்களை தூண்டி விட்டுருவான் போகலான்னு. அவன் ஜாலியாக வாங்கோ போங்கோன்ட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் தான் அறிவு கட்டத்தனமாக அடிச்சுட்டு சாகணும். ஆமாம். அப்புறம் பாருங்கள், இதான் இங்கே மழை பொழிவே இருக்காது. பாலைவனமாக இருக்கும் அல்லது அரை பாலைவனமாக இருக்கும். இந்த ஊரையெல்லாம் பாருங்கள், அரியலூர் எல்லாம் இருக்கா, எல்லாமே மழை பொழிவு கம்மியாக. விருதுநகர், ராமநாதபுரம், தமிழ்நாட்டோட உள் மாவட்டம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆறு ஓடுற இடம் மட்டும் செழிப்பாக இருக்கும். வட தமிழகம் கொஞ்சம் மழை பொழிவு இருக்கும், சேலங்கில் அந்த பகுதியெல்லாம். ஏன்னா மழை இருக்கா, மலையில் மோதி கொஞ்சம் மழை பொழிவு இருக்கும். அப்புறம் அடுத்தது இங்கே நான் போடல பாருங்கள். இங்கே இந்தியா சாத்புராக்குள்ளே உள்ளே போகுதில் அது உள்ளே போணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது, பார்த்துருப்போம். அதில் மோதி நல்ல மழை பொழிவு ஆகும். இங்கே நல்லா தண்ணி இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் நல்லா மழை பெய்யக்கூடிய இடம் இது. இந்த பாட்டு வடகிழக்கு. அப்புறம் 2வது அதிகமாக மழை பெய்யுற இமயமலையுடைய பகுதி கிழக்கில்.
கிழக்கில் தான் நல்லா பெய்யும். சரி, கிழக்குலன்னா அடிவார பகுதியில். இமயமலை உச்சி அந்த பக்கம்லாம் மழை பொழிவு இருக்காது. ஏன், இங்கே எல்லா மழையும் கொட்டிடும். அப்போ இமயமலை அடிவாரம் வடகிழக்கு மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு பகுதி. அப்புறம் இதை விட்டுருங்க, இவங்க 2 பேரும் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் கிடக்கும். ஈக்குவேட்டரி கிளைமேட், அவ்வளோதான். இங்கே போட்டிருக்கா மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், மேகாலயம் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து வடகிழக்கு, அருணாச்சல பிரதேஷ் 200 சென்டிமீட்டருக்கு மேலே அதிகமலை இருக்குது. அதே ராஜஸ்தான் முழுவதும், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு தென்மேற்கு பகுதி, மத்திய பிரதேசனுடைய மேற்கு பகுதி போட்டிருக்கானா. மேற்கு பகுதினா இது மத்திய பிரதேசனுடைய மேற்கு பகுதி. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேச மேற்கு பகுதி. இங்கே மழை பொழிவு இருக்காது. இந்த ஆறு ஓடுறதுனால பலமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி பார்த்துக்கோங்க. எவனாவது முட்டா பெய்ய சொன்னான்னா தலையில் கொட்டுக்காவீங்க. இங்கே மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க தமிழ்நாட்டில், அதனால மழை பெய்யலைன்னு. மரத்துக்கும் மழை பொழிவுக்கும் சம்மந்தம் ரொம்ப 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 கம்மி. சரியா, இருக்குது, ரொம்ப 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 கம்மி. 1% 2% தான். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி எங்கே மேற்கு, அதான் சொல்லியாச்சு, தக்கான பீடபூமி பகுதி, அதான் முடிஞ்சுது. தமிழக கடற்கரை ஒரு குறுகிய பகுதி போன்ற 100 சென்டிமீட்டர் குறைவான மழை பொழிவு வரும். மற்ற பகுதிகள் 100லேருந்து 200 சென்டிமீட்டர் மழை பொழிவு. 100 சென்டிமீட்டரோட குறைவு தான் நம்ம இதெல்லாம். இது 200 சென்டிமீட்டருக்கு மேலே இந்த பகுதியெலாம். ஓகேவா, இந்த பகுதியெல்லாம் என்னது 100 சென்டிமீட்டர் கம்மி தான். தமிழ்நாட்டெலாம் அதில் அடங்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அங்கெல்லாம் இந்த 2 பகுதி போக எங்கேயாவது 200 சென்டிமீட்டர். அதான் இங்கே மத்திய இந்த பகுதியை தான் சொல்கிறானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ரைட். இதையும் படிச்சுவிட்டு நம்ம உட்காந்து டீ கடையில் பேசின கதையே பேசிக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. அவன் பேசுனா, அவன் பேசுனா, என் தலைவர் சொன்னான், எங்கள் தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னாருன்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டோமா? இந்த மழை பொழிவு வச்சு தான் என்ன பண்ணுறோம், நேச்சுரல் வெஜிடேஷன் இருக்குது. அதை நாளைக்கு பார்ப்போம். இதோட நிறுத்தும். ஓகேவா.